தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலிருந்து தமிழக தேவ ஊழியர்களுக்கு தொடர்ந்து சிறு சிறு பதிவாக உங்கள் விழிப்புணர்வுக்காக, உங்கள் புரிதலுக்காக தொடர்ந்து சத்தியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதிய கட்டளை என்ற தலைப்பில் ஒரு சிறு சத்தியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். யோவான் 13 அதிகாரத்தில் 34 வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்க, புதிதான கட்டளை. புதிதான கட்டளைன்னு சொன்னாலே பழைய கட்டளைக்கு அது உட்படாது. நியாயப்பிரமாண கட்டளையாகிய 10 கட்டளைகள் 10 கற்பனைகள் இருக்கு இல்லையா, அது பழைய கட்டளை, பழைய கற்பனை. அது இயேசு சொல்கிற கட்டளை புதிய கட்டளைன்னு சொல்கிறார். அந்த 10 கட்டளையை 2ஆக மாற்றுறாரு. உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துலேயும் அன்பு கூறுவாயாக. இதில் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்க எல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்லி அந்த 2 கட்டளையில் 10 கட்டளையை அடக்கிறார். இந்த 2 கட்டளையும் அன்பு என்ற வார்த்தை ஒரே வார்த்தை வர்றதுனால நியாயப்பிரமாணம் முழுவதும் அந்த அன்புக்குள்ளே அடங்கிட்டுன்னு சொல்லி ரோமர் 13:8 பவுல் சொல்கிறார். அந்த அன்பு தான் இயேசுவின் அன்பு. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போலன்னு சொல்கிறார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தன் ஜீவனை கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார், விலையேறப்பெற்ற பரலோகத்தை இழந்தார், மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எவ்வளவோ சொல்லலாம். அவர் மடியில் இருக்கிற மடியில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை அனாதி போல தேவனால் கைவிடப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவமான சின்னம் சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தி கொடூரமான மரணத்தை துடிக்க துடிக்க ஒரு பாவம் இல்லாத குற்றமில்லாத அவரை கொண்டாங்க. அதனால தான் அவரை ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் 1:29 சொன்னது அந்த அர்த்தம்தான். ஏன்னா ஆட்டுக்குட்டி எந்த தப்பும் செய்யாது, எந்த குற்றம் செய்யாது, பிள்ளை தவிர வேறு எதையும் சாப்பிடாது, சாஞ்சா சாயிற பக்கம் செய்யும், செம்பரி ஆடு மாதிரி பின்னாடியே மேப்பன் சொல்கிற காலை பார்த்தே நடக்கும். அப்பேற்பட்ட ஆடை ஊர் நன்மைக்காக, ஊருடைய பாவ சாபம் புறத்தனைக்காக கோயிலில் பலியிடுறது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, சத்திக்கடான்னு. அதுபோல் ஒரு குற்றம் இல்லாத, ஒரு பாவம் இல்லாமல், ஒரு தப்பே இல்லாத அந்த இயேசுவை நமக்காக பிதாவாகி தேவன் ஒப்பு கொடுத்தார். உளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுவதற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு தேவனுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் இயேசு வரலை, நிர்பந்தத்தினாலே அவர் வரலை, இவரே தான் கேட்டார். நீங்கள் எபிரேயர் 10 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 5 படிச்சிங்கன்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் இதோ வர்றேன், எனக்கு ஒரு சரீரத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா நான் வார்த்தையாக இருக்கேன், உங்களோடு இருக்கேன். சரீரத்தில் எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா சரீரம் இருந்தால் தானே பலி கொடுக்க முடியும்.
இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வர்றேன். புஸ்தகத்தூரில் என்னை குறித்து எழுதியிருக்குல்ல. ஏசாயா 53 அதிகாரத்தில் அவர் ஆட்டை போல பலியாவார், அடிக்கப்படுவார், அவர் தழும்புகளால் சுகமாகுங்க, எல்லாம் இருக்குல்ல. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், இப்படியெல்லாம் இருக்குல்ல. அப்போ என்னை குறித்து எழுதியிருக்குல்ல. ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும்னு ஆதியாகமம் 3:15 அன்னைக்கே சொல்லிட்டீங்களே மனுக்குலத்துக்கு. அப்போ அதை நிறைவேற்றணும்னா எனக்கு ஒரு உடம்பை கொடுங்க. ஒரே பலினால் அவர் என்றென்றும் பூர்ணப்படுத்தியிருக்காருன்னு எபிரேயர் 10:12 இருக்குது. அதனால் இவரே தான் வாலண்டியாக வந்து என் காரியமாக எவன் போகிறான், என் விஷயமாக யார் போவாங்கன்னு சொல்லி தேவனை கேட்கும்போது இதோ நான் வர்றேன், என்னை அனுப்புங்க, நான் போகிறேன். யார் சொல்லுவாங்க? அவரே தன்னை தானே ஒப்பு கொடுத்து போனார். அதனால தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவை கர்த்தர்ன்னு சொல்கிற அளவில் தேவனே அவருடைய பேரை இயேசுவுக்கு கொடுத்ததாக பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் 6-11 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த இதில் இருக்குது. அதனால தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கர்த்தராகிய பட்ட பேர். முதல்வராகிய ஸ்டாலின், அது மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆக்கப்பட்டார், தேவனுடைய பேரால் அழைக்கப்பட்டார். இந்த வித்தியாசத்தை புரியாதவங்க தான் இவரை தேவனாகவே நினைக்கிறாங்க. இந்த புரிதல் இருந்தால் நல்லது, இல்லாட்டினா தற்குறியாக தான் இருப்பாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், புதிய கட்டளையை தருகிறேன்னு சொல்கிறார். அதான் புதிய ஏற்பாடு, அதான் புதிய உபதேசம். மார்க்கு 1:27 போட்டிருக்கு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவருடைய உபதேசம் புதுசாக இருக்குன்னு. அதான் புது கட்டளை தான் புது உபதேசம். புது உபதேசம்னே போட்டிருக்கு. அதில் அவர் மோசையோடு அட்ஜஸ்ட் பண்ணி அதோடு இணைச்சி பேசியிருந்தா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே கேட்டதை கொஞ்சம் விவரித்து சொல்கிறேன், அப்படி போயிடும். புதுசாக, முற்றிலும் புதுசாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவர் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தவர். அங்கே கேட்டதையும் அங்கே அவருக்கு கட்டளையிட்டதையும் அங்கே அவருக்கு உபதேசிக்கப்பட்டதை அவர் இங்கே வந்து சொல்கிறார். அப்போ அந்த பூமியில் ஒருவனும் அதை அறியலை. பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரிய தன்மையிலிருந்து தான் அவன் பேசுகிறான், வைக்கிறான், உபதேசிக்கிறானே தவிர பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அங்கே கேட்டதையும் அங்கே கண்டதையும் சொல்கிறாரு. யோவான் 3:31 இருக்குது. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறாருன்னு அதில் 34 இருக்குது. அதனால தான் அவருக்கு அப்போஸ்தலர்னு பேர். இயேசுவுக்கு அப்போஸ்தலர்னால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு அப்போஸ்தலர்ன்னு எபிரேயர் 3:1 இருக்குது. அவர் தேவனாலே அனுப்பப்பட்டதுனால முதல் அப்போஸ்தலராக அவர் ஆகிறார். அவர் உபதேசம் அப்போஸ்தல உபதேசம். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தேயு 28:20 சொல்கிறார்ல, நான் கட்டளையிட்டது. அந்த கட்டளை புதுசு. அவர் அப்போஸ்தலராக இருப்பதனால அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 இருக்கு இல்லையா? அப்போஸ்தல உபதேசத்தினால தான் சபை வந்தது. முதல் உபதேசமே அதுதானே. அது இயேசுவின் உபதேசம். அப்போஸ்தலன் சொன்னவொடனே சீசர்களையும் பேதுரு இவங்களெல்லாம் நினைக்காதீங்க. அவங்க 2வது இவர் ஸ்தானத்தில் ஆக்கப்பட்டவங்க. லூக்கா 6:13 இருக்குது. 12 தெரிந்து கொண்டு அவங்கள அப்போஸ்தலர்னு பேரிடுறாரு. மொத்தம் 82 சீசர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. லூக்கா 9:12, லூக்கா 10 அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தார். அதில் 12 தெரிந்து கொண்டு அவங்க அப்போஸ்தலர் பேரிட்டார்னு லூக்கா 6:13 இருக்குது. அந்த 70 பேர் ஏன் அவங்களையும் ஆக்கியிருக்கலாம்ல? அவங்கள ஏன் ஆக்கலைன்னா, அவங்க என்றைக்கு இருந்தாலும் பின்வாங்கி போகக்கூடிய உலக எண்ணம் படைத்த உலக ஆசை இச்சையில் உள்ள மக்கள் அவங்க. யோவான் 6:60 இருக்குது. அந்த 70 பேர் இதை கேட்டபோது கடின உபதேசமாக இருக்குது, யார் இதை கேட்பாங்க? 66ஆம் வசனத்தில் அது முதல்ல அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்கன்னு இருக்கு. இது இயேசுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் 12 தெரிந்து கொண்டார். அதுலேயும் ஒருத்தன் பிசாசியாக இருந்தான்னு அங்கே 70ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அந்த 12 கேட்குறாரு,
யோவான் 6:67 அந்த 12 பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்கிறான், நாங்கள் யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். 3 காரியம். விசுவாசித்து அறிந்து இருக்கணும். அவங்க விசுவாசித்தாங்க, அறிஞ்சாங்க, இருக்கலை, போயிட்டாங்க. இவங்க இருக்கிறாங்க. அதனால தான் 12 அந்த அப்போஸ்தலர்னு பேரிட்டார். இவருடைய ஸ்தானத்தில் இந்த உலகத்தை, இந்த உபதேசத்தை சொல்லணும். இப்படி இருந்தால் உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். அதனால் புதிய கட்டளைன்னு சொன்னார். புதிய உபதேசமாக ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் புது உடன்படிக்கைன்னு சொன்னார். இப்படிப்பட்டவங்க தான் புதிய எருசலேமாகிய மணவாட்டியாக மாற முடியும், அந்த ஸ்தானத்தை அடைய முடியும். அதில் கொஞ்சம் தேர்ச்சி குறைவானவர்களாக இருந்தால் புதிய வானத்தில் இருப்பாங்க, புதிய பூமியில் அடுத்து ஏற்படுத்த போகிற காரியங்களில் இருப்பாங்க, புது சிருஷ்டியாக இருப்பாங்க, புது மனுஷனாக தரித்து கொள்வாங்க. எல்லாம் இந்த அதுதான். ஆகவே சகலத்தையும் நான் புதிதாக்குறேன்னு சொன்ன அந்த இயேசு கட்டளையை புதுசாக கொடுத்தாரு, கற்பனையை புதுசாக கொடுத்தாரு, உபதேசத்தை புதுசாக கொடுத்தாரு, புது உடன்படிக்கையை கொடுத்தாரு, புது ஏற்பாடை கொடுத்தாரு. இதில் நம்ம பயணிப்போம், ஒன்று கூடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். இந்த சுவிசேஷங்கள், இந்த நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள முழுவதுக்கும் கருப்பொருள் ஒரே விஷயந்தான். அதை சொல்லி நான் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறேன். என்ன பகுதினா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 30-31 இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. 1 யோவான் 5:13 தேவகுமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கேன்னு அங்கே இருக்குது. நிருபமும் சரி, சுவிசேஷ முடிவிலும் சரி, நிருபங்களுடைய முடிவிலும் சரி, கருப்பொருள் என்னென்னா, இயேசுவ தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கிறதுக்காகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கு. குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்குன்னு சொல்லி 1 யோவான் 2:25 இருக்குது. 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன்னா இயேசுவின் பெயர், அது அப்படியே ஆக்கடவுது கிடையாது. இயேசுவின் பெயரில் ஒரு பேர், எத்தனையோ பேர்களில் ஒரு பேர் ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது வெளிப்படுத்தல் 3:14 இருக்குது. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பேர் அவருக்கு. அந்த வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான். ஒவ்வொரு வருஷம் குறி சொல்கிறது, ஜோசியம் சொல்கிறது, ஒவ்வொரு வருஷம் என்னென்னமோ வாக்குத்தத்தம், அமாவாசை ஜபம், புது வருஷம் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு மாதத்துக்கு வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டு திரிகிறான்ல, அதெல்லாம் போலிகள். தயவுசெய்து ஒரிஜினலுக்கு வாங்க, உண்மைக்கு வாங்க. வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் தான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். முதல்ல ஆதாமுக்கு சாகவே சாவாயின்னு சொன்னார் இல்லையா? 2 சாவு. சாகவேன்னு சொல்கிறது ஆத்துமா, சாவா என்பது சரீரம். 2மே நடந்துச்சு. ஆத்துமாவில் செத்தான், சரீரத்தில் செத்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு 2லையும் ஒழிப்பிக்கிறார். முதல்ல ஆத்துமா ரட்சிப்பு, 2வது சரீர ரட்சிப்பு. கவனிங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 8-9
இயேசுவை பார்க்காம இருந்தும் நீங்கள் நம்புறீங்க, அவர் தரிசியாமல் இருந்தும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். 9ஆம் வசனத்தில் இருக்குது. முதல் ரட்சிப்பு ஆத்துமா ரட்சிப்பு தான். ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16 30 31 உங்களுக்கு தெரியும். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசி, அது போதும், ரட்சிக்கப்பட்டுவீங்க. அவ்வளோதான். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை வேண்டிக்கொள்ளும் விண்ணப்பமாக இருக்குன்னு பவுல் சொன்னான் இல்லையா, ரோமர் 10:1. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும். இயேசுவை இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க தேவகுமாரன்னு நம்பலை. நம்பியிருந்தால் சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருப்பாங்களா? இன்ன வரைக்கும், இப்போ வரைக்கும் கரண்டில் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமாரன்னு யூதர்கள் இஸ்ரேலர்கள் ஏற்றுக்கல. கிறிஸ்தவ நாடா இஸ்ரேல் மாறலைப்பா, நம்ம இஸ்ரேல் தேசம் யூதர்கள் தான். அவனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அந்த சரித்திரங்களையே பேசிக்கிட்டு அதையே கிறிஸ்தவங்களானவங்களை யூதர்களாக மாற்றிக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களாக திருப்பிக்கிட்டு இருக்கிறதையே கண்டனக்குரிய ரொம்ப உங்களை அநியாயமாக உங்களை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் பழைய ஏற்பாட்டில் அல்ல, இயேசுவின் இரத்தத்தை பற்றும் அவர் தேவகுமாரன் என்றும் பற்றுதல்ல விசுவாசிக்கிறதுல இருக்குது. அந்த விசுவாசம்தான் தொடங்குறாரு, அதுதான் முடிக்கிறார். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசம்தான். பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. அந்த விசுவாசத்தில் ஒருத்தனும் நித்திய ஜீவன் அடைய முடியாது. அவங்க விசுவாசத்திலிருந்தும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு எபிரேயர் 11:39-40 போட்டிருக்கு. அவர்கள் நம்மை எல்லாரும் பூரணராகாதபடி விசேஷத்தை நன்மையானது ஒன்றை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்தார்னு 40 இருக்குது. அப்போ அவங்கள விட நம்ம பூரணர்கள் கிறிஸ்தவங்க, நம்மை விட அவங்க பூரணர்கள் அல்ல. வாக்குத்தத்தம் விசுவாசித்தாலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்க. அந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சீசனுக்கு சொல்கிறாரு, காத்திருங்கன்னு சொல்கிறாரு. அப்படி காத்திருந்த போது எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார், அபிஷேகம் பெற்றாங்க. அது யூதர்களும் அபிஷேகம் பெறதுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஞானசானம் பெறுங்க, அப்பொழுது பரிசுத்த வரத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38-39 வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அதான் சரித்திரம், நமக்கு தெரியும். அதனால் நித்திய ஜீவன் முக்கியம். நித்திய ஜீவன் இல்லாட்டினா புண்ணியம் இல்லை. ஆதாமில் இழக்கப்பட்ட அந்த ஆத்துமா, மரணத்துக்கு ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுனால அந்த ஆத்துமா ரட்சிப்பு அடைகிறான். 1 பேதுரு 1:9 ரெண்டாவது சரீர ரட்சிப்பு என்பது ரோமர் 8:23 சரீர மீட்புன்னு போட்டிருக்கு. ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, முதல் பலன் விசுவாச பலனாகி ஆத்துமா ரட்சிப்பு அது போட்டிருக்குல்ல, 1 பேதுரு 1:9 அது முதல் பலன் ஆத்துமா ரட்சிப்பு. அதை அடைஞ்சவங்க ரெண்டாவது சரீர மீட்பு அடைகிறாங்க. மீட்புனா ரட்சிப்பு. சரீரத்தும்போதும் மரணம் காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுறான். அதான் மணவாட்டி சபை ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். ரெண்டுலேயுமே அவன் ரசிக்கப்படுறான். ஏற்கனவே செத்து போனவங்க முதலாவது எந்திரிக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறவங்க அந்த மரணம் கூட இல்லாமல் அப்படியே மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி மரணத்தை சவால் விடுற அளவில் மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற 1 கொரிந்தியர் 15:54 உள்ளது. ஏசாயா 25:8 உள்ளது, நிறைவேறுது. அன்னைக்கு நிறைவேறும்னு பவுலும் சொல்கிறான். ஆனால் 1 தேசங்களுக்கு 4ஆம் அதிகாரத்தில் 16-17 அதில் நம்ம படிக்கிறோம். அதனால் மறுரூபமாக்கப்படுறது ரெண்டுலேயுமே ரட்சிப்பு ஆகுது. அதனால் முதலாவது தேவகுமாரன்னு இயேசுவை விசுவாசி. அப்படி யூதர்கள் விசுவாசிக்காதனால தான் அதை இயேசு சொன்னதுனால தான் சிலுவையில் அறைஞ்சே கொண்டாங்க. ஒரு ரோம போர் சேவைகள் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்து இவர் உண்மையிலே தேவகுமாரன் தான் சொன்னார். அதனால் தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் ஒரு மனுஷனை நித்திய ஜீவனை கொண்டு போகும். அவன் யூதனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் பொதுவாய் வந்த இரட்சகரை
தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறதா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கிட்டால் ரட்சிக்கப்படுவீங்க, அவ்வளோதான். ரோமர் 10:9 இருக்குது. அவ்வளோதான். ரட்சிப்பு ரொம்ப சமீபமாக, ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காரு. இதையும் நம்பாமல் போகிறான்னா அவன் எப்படி தண்டனைக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்த இந்த இயேசுவை, நமக்காக ஜீவனை கொடுத்த சாபத்தை போக்க பாவத்தை போக்குன இந்த இயேசுவை, இதை கூட நீ நம்பலைன்னா நீ எப்படி தண்டனைக்கு தப்பிக்க முடியும்? இதனால தான் இந்த நிருபங்கள், சுவிசேஷங்கள், புதிய ஏற்பாடே இதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அதான் புதிய கற்பனைன்னு சொல்கிறாரு, புதிய கட்டளைன்னு சொல்கிறாரு, புதிய உபதேசம்னு சொல்கிறாரு. இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் இந்த ஐக்கியத்தில் இணைந்து இந்த புதிய உபதேசத்தில், புதிய வெளிப்பாடில், புதிய கட்டளையை, புதிய எருசலேமாக மாற, புது சிருஷ்டியாக, புது மனசனை தரித்து, புது உடன்படிக்கையில் இணைந்து இந்த புதிய ஏற்பாட்டில் பயணிப்போமாக. கர்த்தர் நம்மை இந்த நல்ல நிலைமையில் அவருடைய உண்மையுள்ள ஊழியர்களை கூட்டி சேர்ப்பாராக. பரிசேய சதுசேய மாதிரி தூங்குகிற மாதிரி நடிக்கிற கள்ள ஊழியர்கள் நமக்கு வேண்டாம். உண்மையுள்ள ஊழியர்கள் இந்த ஐக்கியத்தில் இணைஞ்சு ஒருமித்து செயல்படுவோம். இந்த 2025 எழுப்பதில் ஆண்டாக தொடங்குவோமாக. அடியனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் நிறையா சத்தியங்களை அடுத்த பகுதியில் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.